வீட்டுக்கு வந்ததுமே ரெடியாக இருந்திருக்கான். காலில் வந்துட்டான். என்னப்பா எழுந்திருப்பான்னா, இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் உங்கள் பொண்ணை நான் நல்லா வச்சுக்கோ மாமா, என்னை நம்புங்க, நம்ம நம்பிக்கை வை. நான் சொன்னேன், உன்னை நம்ப மாட்டேன். நீ 20 ரூபா பத்திரத்தில் எனக்கு எழுதி கொடு. என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தால் நீ தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி கொடுன்னேன் மேடம். எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு பொண்ணுக்கிட்டே நான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் மேடம். அவங்க வீட்ல இருந்து யாரும் வந்து பேச மாட்டாங்க. யாருமே அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணல மேடம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு கட்டினேன்னா நான் வரமாட்டேன், எதுக்குமே 8 லட்சம் கொடுக்காது. ஆமா பணம் கொடுக்கல. பிரச்சனை நடந்ததுன்னா அவங்கள கலந்து பேசி நம்ம போக கூடாது எதுக்குமே. அவங்களுக்குள்ள சொந்தக்காரங்களாம் பேசி அவங்களுக்குள்ள சொந்தக்கார யாருமே வரல மேடம். கல்யாணத்துக்கு யாருமே வரல. நாங்களே வடப்பெண்ணுக்குள்ள கல்யாணம் பண்ணி நாங்களே சத்திரத்தை எல்லா செலவும் நாங்களே செலவு பண்ணோம் எல்லாமே. எனக்கு நடுவில் வந்து கேன்சர் ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. என்ன கேன்சர்? நாக்கில். இந்த கெமிக்கலில் இருந்தேன் இல்லைங்களா, ஃபிலிம்லேயே இருந்தேன் நான். ஃபுல்லாக ஃபிலிம் தான், ஃபிலிம் ஒர்க் தான் எனக்கு. ஃபிலிம்லேயே இருந்ததால் எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. குளிக்க மாட்டேன், டம் அடிக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் மேடம்.